ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்வாதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மார்ய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கரார்ய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. நம்ம குழாத்துல ரொம்ப அழகா 3ஆம் பத்துல 6வது திருவாய்மொழி வரைக்கும் அர்த்த விசேஷங்கள் பார்த்திருக்கோம். இது வரைக்கும் சிம்பிள் மீனிங்ஸும் பார்த்திருக்கோம். அது அடியனோட ஆச்சாரியர்கள் என்னெல்லாம் சாதிச்சிருக்காளோ அதுல இருந்து அடியன் கெட்டின மந்த புத்தி கெட்டின வரைக்கும் நோட்ஸ், அந்த நோட்ஸ்ல இருந்து எடுத்து சாதிக்கிற சிம்பிள் மீனிங்ஸ். அடுத்தது பத உரை. பிபி அண்ணங்கராச்சார் சுவாமி எழுதின திவ்யார்த்த தீபிகையில இருந்து பத உரையும் பார்த்துட்டு அந்தந்த பாசுரத்துக்கான சம்மரிய நம்பிள்ள ஈட்டுல இருந்தும் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த வகையில பார்த்தேன்னாக்க இந்த செய்ய தாமரை கண்ணனாயில ரொம்ப அழகா ஆழ்வார் இதுக்கு முன்னாடி நிந்திக்க ஆரம்பிக்கிறார். எம்பெருமான் கிட்ட போகாத வாழெல்லாம் நம்மளே நிந்திச்சா இவன் எங்க போவான்னு உடனே ஒரு மார்க்கத்தையும் காமிக்கிறார். ஆழ்வார்களே எப்பவுமே அப்படிதான். நிந்திக்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட நம்மளுக்கு மார்க்கத்தை காட்டக்கூடியவாதான் ஆழ்ந்து இருக்கிறவா ஆழ்வாரால மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையா? அதுல இந்த செய்ய தாமரை கண்ணனாயில ரொம்ப அழகா பின்னாடி வர ஒரு 8, 9வது பாசுரத்துக்கு முதலியாண்டான் நிர்வாகம் என்னன்னா, ஆழ்வார் என்ன சாதிக்கிறார், அங்க இருக்கிற அங்கு வைத்து இங்க போய் வந்தாதான். எப்படி எம்பெருமான் பரமபதத்துல சேவை சாதிச்சுட்டு இருக்கானோ அதே எம்பெருமான் இங்க சேவை சாதிக்கிறான் அச்சாரூபேன அப்படின்னு அச்சாவதாரமானு சாதிக்கிறார் இல்லையா? முதலியாண்டான் கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் அவரோட நிர்வாகம் ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னா, அங்க இருக்கிற எம்பெருமான் இங்க சேவை சாதிக்கான்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா அங்க இருக்கான்னா அவன் பரத்துவத்தை காமிச்சுட்டு இருக்கான் நம்ம கிட்ட. நம்ம எங்க போய் அவன் கிட்ட அடைய முடியும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? இந்த நம்பெருமாள் இங்க நம்மளோட எம்பெருமான் தான் அந்த பரமபதத்தையும் ஆண்டுட்டு இருக்கான்னு நினைச்சுக்கோங்க அப்படின்றாரு ரொம்ப அழகா. எப்படி இப்போ நம்மளோட ஒரு வஸ்து அது ஒன்னும் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது நம்மளோட வஸ்துவா நம்ம கன்சிடர் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க சேவை சாதிச்சுட்டு இருக்கிற நம்பெருமாள் இன்னைக்கு குதிரை வாகனம், சாயந்தரம் வையாளி, காட்டால வெள்ளை குதிரை சேவை சாதிச்சுக்கிற நம்பெருமாள் தான் அங்க திருப்பார்கடலையும் பரமபதத்தையும் ஆண்டுட்டு இருக்கான்னு நினைச்சா அப்போ ஒரு அளவுக்கு அட்டைனபிளா இருக்கு. நம்மளுக்கு என்ன அட்டைனபிள்னா இங்க போய் அவனை சேவிச்சிட முடியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பதிகம் முழுக்க பார்த்தேன்னாக்க அர்ச்சாவதார பெருமாளை தஞ்சமாக பத்துங்கோள் அப்படின்னு அந்த யாரெல்லாம் விக்கிருதர்களா இருக்காரோ நிந்திச்சு வழியையும் காட்டுறார் ஆழ்வார். எங்கேயோ போவாண்டாம், இருக்கிற அர்ச்சாவதார எம்பெருமான பத்திக்கோங்க அப்படின்னு சொல்றார். கருத்துக்கு நன்னும் எளியனாயின்னு காமிக்கிறார் இல்லையா? ரொம்ப அழகா கருத்துக்குன்னா நம்ம மனசுக்குள்ள என்னவா நினைச்சுட்டு இருக்கோமோ பத்தராக கூடும் பயிலுமினே அப்படின்னு முடிக்கிறார். என்ன பத்தராக கூடும்னா, பக்தர்னா பக்தராக கூடும் பயிலுமினே, அதனால செய்வீங்கோ, எம்பெருமானுக்கு பக்தர் ஆயிடுவேல் இந்த திருவாய்மொழிய அபியசித்தா அப்படின்னு சொல்றார். சரி, பாகவதோத்தமர்களை புகழற 2 திருவாய்மொழி. ஒண்ணு நம்ம இப்ப பார்க்க போற பயிலும் சுடரொளி மூர்த்தி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதிகம் 3ஆம் பத்துல. அடுத்தது நெடுமார்க்கடிமை. ரெண்டுமே பக்தர்கள் எனக்கு சுவாமியா இருக்காருன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு அடியன் அடிமை இல்ல, பெருமாளோட அடியார்களுக்கு அடியாரோட அடியார் அப்படின்னு அத்தனை ஜெனரேஷன்ஸையும் அடியார்களோட ஜெனரேஷன் சொல்லி கடைசியில அவர் அடியாருக்கும் அடியேன் அடிமை அப்படின்னு சாதிக்கிறார். சரி, இப்போ இந்த செய்ய தாமரையில என்ன பார்த்தோம்? பகவானோட ஒன்னா காமிச்சு தரணும் ஆழ்வார் சம்சாரிகளுக்கு பகவானோட பரத்துவத்தை காட்டுறார் ஆழ்வார் முதல் பாசுரத்துல. சரி, இந்த பரத்துவத்தை காமிச்சா நம்ம எங்க ஆசிரியக்கிறது அவனை போய்? அதனால மொய்கோள் சோதியோட ஆயினான் மூவராகிய மூர்த்தியே நம்ம ஒத்தன்தான் மூர்த்தியா இருக்கான்னு காமிச்சு தர்றார். நம்ம அவனை போய் எங்க ஆசிரியக்கிறது அப்படின்னா, ரொம்ப சுலபனா ராமாவதாரத்துல இருக்கான் எம்பெருமான். அதே எம்பெருமான் தான் சுலபனா ராமனா இருக்கான், அங்க போய் அவனை ஆசிரியிக்கலாம் அப்படின்னு சாதிக்கிறார். ஆனா அந்த சுலபனா இருக்கிற ராமன் கூட
பராத்பரனான ராமன் இல்லையா, தாவமுள்ளன நீக்குவானை கடங்கடல் கிடந்தான் தன்னைன்னு பராத்பரனா இருக்கான் ராமன், சக்கரவர்த்தி திருமகன். அத சொன்ன உடனேவே ஆழ்வாருக்கு எப்பவுமே என்ன பண்ணணும்னா கண்ணன் அவதாரத்தை பாடணும் இல்லையா. ஆழ்வார் எப்பவுமே அப்படிதான், எல்லா அவதாரத்தையும் ஆழ்வார் நன்னா பறக்க பேசிட்டும் உடனே கண்ணன் எம்பெருமான பேசலன்னா நம்ம சொல்லணும்ல தூக்கமே வராது. ஆழ்வாருக்கு எப்பவுமே அப்படிதான். மணிவண்ணனை குடக்கூத்தனைன்னு கண்ணன் எம்பெருமான சாதிக்கிறார் ஆழ்வார். அடுத்தது எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான்னு சொன்ன உடனே அவனோட சீல குணம் இல்லையா, நம்ம மட்டும்தான் இல்ல அவனை சேவிக்கிறது, பிரம்மா முதலான எல்லாரும் அத்தனை தேவதைகளும் அவனை அனுபவிக்கிறார் அப்படின்னு இதுல சாதிக்கிறார். இது ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றா, நீ வந்து பிரம்மா முதலானவர்கள் எல்லாம் சேவிக்கிறான்னு நினைக்க மாட்டான், பிரம்மா முதலானவர்களே சேவிக்கிறா அப்படின்னு வச்சிருந்தா அப்ப நம்ம போயே ஆனோம் அப்படிங்கிறது குறிக்கோளங்க. சோ அது ரொம்ப அழகா இந்த பாசுரத்துல அவனோட சீல குணத்தை சாதிக்கிறாரு. அடுத்தது 5வது பாசுரத்துல பிரியும் காட்டோடு அகல் விஷம்புன்னு பகவான் இங்கு வந்து அவதரித்தால் நம்ம போல் நம்மளுக்கு எப்பவுமே இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, இங்க வந்து பகவான் நம்மளோட அவதரிச்சானா நம்ம ஆச்சாரியர்களுக்கு இது கேக்குறோம், நம்ம போல ஆகி விடுவானோ, அவன் எப்படி சஜாத்தியமா ஆயிடுவானோன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்க எப்படி திருக்கல்யாண குணங்களை ரொம்ப ஆசிரிதமா காமிச்சுட்டு இருக்கானோ அதே மாதிரி சம்பிருத்தியா இருக்கான் இங்க பெருமாள், அவனோட திருக்கல்யாண குணங்களோட இங்கேயும் ஆசிரியிக்கிறான் நம்மள அப்படின்னு சாதிக்கிறார் இதுல. அடுத்தது சீத்தத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ்னு நரசிம்ம அவதாரம், கண்ணன் அவதாரம் முடிஞ்சது, அடுத்தது நரசிம்ம அவதாரத்தை ரொம்ப பறக்க பேசுறார். அவனோட அடிக்கீழ் புகனிட்ன செங்கன்மாள் அப்படின்னு ரொம்ப அழகா அவன்கிட்ட ஆசிரியுங்கோள் அவன் விடவே மாட்டான், அவனே அச்சுதன் தான் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது 7வது பாசுரத்துல எம்பெருமான் வந்து ரொம்ப சுலபன், முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா, சீல குணத்தை காமிச்சார், ரொம்ப சுலபன். திருப்பியும் சொல்றார் அவன் ரொம்ப சீல குணமா இருந்தாலும் ரொம்ப போக்கியமா இருக்கான். இப்ப எப்படின்னா சில பேர்கிட்ட பரத்துவம் எம்பெருமான் கிட்ட மட்டுமே இருந்தாலும் நேர்மையான குணம் சில பேர்கிட்ட இருக்கும், ஆனா ஈஸியா போய் அப்ரோச்சபிளா அவ இருக்கவே மாட்டான். அந்த மாதிரி எம்பெருமான் கிடையவே கிடையாது, ரெண்டுமே சேர்ந்து இருந்தாதான் அவன் போக்கியன், அவனே போக்கியம், போக்கியத்தக்க விஷயமே அவன் தான் அப்படின்னு அவனை ஆசிரியங்கோ குடக்கூத்தனை. எல்லாத்தையும் சொன்ன உடனே திருப்பி குடக்கூத்தனைன்னு ஆரம்பிச்சுடுறாரு ஆழ்வாரிங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா முதல் பாசுரத்துல பரத்வத்தை சொல்லி அதுல இருந்து இப்ப அடுத்தது கூட அடுத்த பாசுரம் தயரதற்கு மகன் தன்னை அன்னின்னு 8வது பாசுரம் வரைக்கும் இந்த பாசுரத்துல சக்கரவர்த்தி திருமகன் தயரதற்கு மகன் தன்னை அன்னி மத்திலேன் தஞ்சமாகவே வேற யார்கிட்டயும் நான் தஞ்சம்னு போவே மாட்டேன். முதல் பாசுரத்துல பரத்வத்தை சொல்லிட்டு அடுத்த 7 பாசுரத்துல 8வது பாசுரம் வரைக்கும் எல்லா அவதார சேஷ்டிதங்களை அனுபவிக்கிறார் ஆழ்வார். சரி அவதாரங்கள் எங்க நம்ம எங்க அப்படின்னு கேட்டாக்க அவதார சௌலபியத்தெல்லாம் எப்படி போய் பத்த முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு நாம் நெஞ்சால் இதுதான் எம்பெருமான்னு நினைச்சா போறோம், ஒரு பிராகிருதமான விஷயத்துக்குள்ள இந்த ஒரு இதுக்குள்ள லோகத்துக்குள்ள எம்பெருமான் இருக்கான்னு நம்ம நினைச்சா போறோம், அப்ராகிருதமான திருமேனியும் கொண்டுட்டு வந்து எந்த பதார்த்தத்துல நம்ம அவனை நினைக்கிறோமோ, மண்ணா இருக்கலாம், என்ன பஞ்ச திரவியமா இருக்கலாம், என்ன நினைக்கிறோமோ அதுல எம்பெருமான் அவனாவே சேவை சாதிக்கிறான், அதே திருமேனியாவே கொண்டுன்றான், அந்த அப்ராகிருதமான திருமேனிய கொண்டுன்னு வந்து சேவை சாதிக்கிறான், அவனை தஞ்சமா பத்துங்கோள்னு 9வதுல இருந்து பாத்தீங்கன்னா அச்சாவதாரத்தை ஆசிரியுங்கோள். இந்த பதிகத்துக்கான விஷயம் அதுதான். ஆனா இது நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம், எப்படி மாமுனிகள் உபதேச ரத்னமாலையில கடைசியில சரம பருவ நிஷ்டைக்கு போறதுக்கு நம்மள ப்ரிப்பேர் பண்றாரு இல்லையா, அந்த ஒரு மார்க்கத்துல ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சரித்திரங்கள் சொல்லி அவதார ஸ்தலங்களை சொல்லி அப்புறம் எம்பெருமானாரோட பெருமைய சொல்லி திருவாய்மொழிக்கான கிரந்தங்கள் யார் யாரெல்லாம் ஒண்ணு ஒரு ஸ்டெப்பா அந்த மாதிரி ஆழ்வார் இங்க நம்மள அச்சாவதாரத்துல நம்ம போய் ஆசிரியக்கணும்னா அவதார சேஷ்டிதங்களை புரிஞ்சுக்கணும். ஏன்னாக்க எதை மிஸ் பண்ணிருப்போம்னு நம்மளுக்கு தெரியணும். அடியன் அடிக்கடி சொல்வேன் ரொம்ப லௌகிக்குமா, அந்த பெயின் ஆஃப் மிஸ்ஸிங் சம்திங் தெரிஞ்சா மட்டும்தான் அதை போய் நம்ம பத்திப்போம். இப்ப எம்பெருமான் இன்னைக்கு சேவை சாதிச்சுட்டு இருக்கான், அடியன் போய் சேவிக்கலன்னா எதை மிஸ் பண்ணிருக்கேன்னு அடியனுக்கு தெரியுமே. இன்னைக்கு காட்டால வெள்ளி குதிரையில நம்பெருமாள் சேவையை விட்டோம்னா 1 வருஷத்துக்கு வெயிட் பண்ணாதான் அடுத்த சித்திரைக்கு அதே அந்த மாதிரி ஒரு வஸ்திரம், அதே வஸ்திரமான்னு சொல்ல முடியாது, உபயதாராவை பொறுத்தும் இருக்காது. அந்த வஸ்திரத்துல சேவிக்கணும், இந்த அலங்காரத்தை நம்ம சேவிக்கணும்னா
அவன் அந்த வஸ்திரத்துல சேவை சாதிக்கணும், அதுக்கு 1 வருஷம் ஆகும்னா அந்த ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அப்போ எதை மிஸ் பண்றோன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ அர்ச்சாவதார அவதாரத்தை, அந்த அர்ச்சாவதாரத்தை ஆசிரியுங்கோள் அப்படின்னு காமிக்கிறார் 9வதுல. சரி, அடுத்தது ஆனா ஆழ்வாரோட மனசுன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே எங்க இருக்கு? கிருஷ்ணன் அவதாரத்துலதான் எப்பவுமே இருக்கு. ஐவர்கட்காகி வெஞ்சமத்துன்னு அடைவரும் படைமங்க அன்னு தேர் தடவிய பெருமான் கனைக்கழல் காண்பது என்னுக்குள் கண்களே அப்படின்னு ரொம்ப அழகா அடியனோட ஆசிரியனம் எங்க இருக்குன்னா அந்த கண்ணன் பெருமானோட திருவடிகள்ல இருக்கு அப்படின்னு சாதிச்சிடுறார். கடைசியில பலஸ்ருதி, எல்லா பதிகத்திலயுமே பலஸ்ருதி ரொம்ப அழகா இருக்கும். இதுல ஒரு விலட்சணமான பலஸ்ருதி என்னன்னா, பக்தராவே இல்லைன்னா கூட இந்த திருவாய்மொழி அபியசிக்க வல்லவர் எம்பெருமானோட பக்தராவே ஆகி விடுவார். எம்பெருமானோட ஒரு பக்தராவே ஆயிடுவா அப்படின்றத ரொம்ப அழகா காமிக்கிறா. எப்படின்னாக்கா, இப்போ ஒரு அடியன் ஆச்சாரியர்கள் சாதிப்பா, இப்போ இந்த பலஸ்ருதியில ஆழ்வார் என்ன சொல்றார், எம்பெருமான் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கோம், இந்த இடத்துல புதையல் இருக்கு அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் மத்த காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த புதையல் கிட்ட போய் பத்திப்போம் இல்லையா நம்ம? அந்த மாதிரி ஆழ்வார் என்ன சொல்றார், ஃபர்ஸ்ட் இந்த திருவாய்மொழியை அபியசிங்கோ. ஏன்னா நம்ம எல்லாம் பக்தர்களே கிடையாதான். ஃபர்ஸ்ட் அந்த பக்தியை உண்டு பண்ணிக்கலாம், நம்ம பக்தர் ஆகலாம். இரும்பு போல் வலிய நெஞ்சம் அப்படின்றார். என்னன்னா இரும்பு போல் வலிய நெஞ்சம்னா ஆழ்வார் சாதிக்கிற யாருன்னா நம்மெல்லாம் சம்சாரிகள் எல்லாம் பத்தினோமா. இந்த ஆழ்வார் இங்க சாதிச்சிட்டார் பயிலுமினே அப்படின்னு, பக்தராக கூடும் பயிலுமினேன்னு. ஆனா என்ன ஆச்சு, அடுத்த திருவாய்மொழி வரப்போகுது. ஆழ்வாருக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊண்டுகோல் வேணும். ஆழ்வார் யார பார்த்து சொல்றார்? சம்சாரிகளை பார்த்து சொல்றார் பக்தராக கூடும் பயிலுமினே. நம்மளுக்கு வருமா? வராது, வரவும் இல்லை. அப்போ அன்னு தேர் கடவிய பெருமான் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். இப்ப பார்த்தோம் இல்லையா கொஞ்ச நேரம் முன்னாடி, என்ன பிரார்த்திக்கிறார்? அவர் கேட்டது என்னன்னா, கனை கழல் காண்பது என்னுக்குள் கண்களேன்னு கேட்டிருக்காரு. இப்போ இதுதான் முன்னாடி திருவாய்மொழிக்கு செய்ய தாமரைக்கும் பயிலும் சுடர் ஒளிக்கும் ஒரு நம்ம சங்கதி எப்பவுமே பாக்குறோம் இல்லையா? இதுதான் சங்கதி. எல்லா இடத்துலயுமே அவர் என்ன கேட்டார், பெருமாள் என்ன கொடுத்தான் அப்படின்னு கேட்போம் நம்ம. ஆனா அப்படி கிடையாது. அவர் என்ன பிரார்த்திக்கிறார், அவர் பிரார்த்திக்கிறத அப்படியே தரான் எம்பெருமான். கனைக்கழல் காண்பது என்னுக்குள் கண்களேன்னு கேட்டார். அவரோட திருவடிகள், எம்பெருமானோட திருவடி நிலையதான் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். எம்பெருமானோட திருவடி நிழல்ல யார் இருக்கா? பக்தர்கள் தான் எம்பெருமானோட திருவடி நிழலே. இப்போ நம்ம ஆழ்வாரோட திருவடி நிழல் எம்பெருமானார்னு பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமானோட திருவடி நிழல், எம்பெருமானாரோட திருவடி நிழல் என்ன அர்த்தம்னாக்க, எம்பெருமானே ஆழ்வாருக்கு இந்த பதிகத்துல பக்தர்களை காமிச்சு தரார் அப்படின்றதுதான் இந்த பதிகத்துக்கான ரொம்ப ஒரு உயர்ந்த அர்த்தம். என்ன, இவருக்கு நெஞ்சமானது உடனே ஆழ்வாருக்கு உடனே பக்தர்களிடம் செல்லணும் நெஞ்சு. அத பகவான்னு சொன்னாலே நெஞ்சு உருகணுமா. அந்த பகவான்னு சொன்னாலே நெஞ்சு உருகிறது நம்ம கிட்ட இருக்கான்னா நம்ம கிட்ட கிடையாது. நெஞ்சு உருகிற மாதிரி இருக்கிற பக்தர்களை ஆழ்வாருக்கு எம்பெருமானை காமிச்சு தரான் அப்படின்னு சொல்ற இந்த பதிகத்துல அதான் அர்த்தம். சரி, ஆழ்வார் சொல்றார், நான் பகவானுக்கெல்லாம் அடிமை இல்ல, ஆனா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அடிமைன்னு சரமாவதி தாசனாக இருக்கேன் அப்படின்னு சரம பருவ நிஷ்டைய ஆழ்வார் இதுல காமிச்சுக்கிறார். இப்போ ஒரு கேள்வி, முதல் 3 பத்துக்கள் முன்னாடி போலாம். இப்போ டிராவல் பேக் எல்லாம் அந்த ரீப்ளே எல்லாம் பண்ணுவாள், அந்த மாதிரி ரீப்ளேல டிராவல் பேக் பண்ணலாம். நம்ம ஞாபகம் இருந்ததுன்னா எல்லாருக்கும், ஆனா ஞாபகம் இருக்கும். இப்பதான் ரீசெண்டா நம்ம பார்த்தோம் என்னன்னாக்கா, பிராபிய நிஷ்கர்ஷம் பண்ணார் எம்மா வீட்டுல ஆழ்வார். பிராபிய நிஷ்கர்ஷம்னா என்ன, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நிச்சயிட்டு சொன்னார் ஆழ்வார். எதை சொன்னார்? தனக்கேயாக எனை கொள்ளும் ஈதே அப்படின்னு எம்பெருமான் திருவடிகளை தான் ஆழ்வார் பிரார்த்திச்சுட்டார் இல்லையா? சரி, அப்போ பகவானுக்கே பரதந்திரப்பட்டவனா எப்படி அச்சித்வது பாரதந்திரியம் பார்த்தோம் நம்ம இல்லையா? இப்போ ஒரு பேனாவா இருக்கணும்னா எம்பெருமான் பேனாவா நீ இருன்னா பேனாவா ஆழ்வார் இருக்கார். அறுதியிட்டு காமிச்சார் ஆழ்வார், நீ என்னவா உனக்கு என்ன கொள்ளணுமோ அந்த மாதிரி என்ன நீ கொண்டுக்கோ அப்படின்னு ஆழ்வார் இருந்திருக்கார் இல்லையா?
ஆனா இங்க என்ன சொல்றாரு ஆழ்வார்? அடியவர்களுக்கு அடிமையாக இருத்தல் தான் பிராபியம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ இதுல ஏதாவது வேறுபாடு இருக்கா? என்ன அங்க எம்பெருமான் திருவடின்னு சொல்றாரு, இங்க அடியவர் திருவடின்னு சொல்றாரு, என்ன ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படின்னா ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்றா, அதுக்கும் இதுக்கும் விரோதமே கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்கள் ஏன் எதற்குன்னு நிறைய சாதிக்கிறார். அதுதான் இந்த பதிகத்தான அவதாரிக்கையை முழுக்க முழுக்க எப்படி ஆழ்வார் முன்னாடி பிராபிய நிஷ்கர்ஷம் எம்பெருமான் திருவடியை பண்ணியிருக்கார், ஆனா இந்த இடத்துல பிராபிய நிஷ்கர்ஷமே அடியவரோட திருவடிகள் தான் அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கான என்னென்ன திருஷ்டாந்தங்கள்? எம்பெருமானோட ஒரு திருவுள்ளம் ஏற்ப இருக்க வேண்டும் அப்படின்னா எம்பெருமானோட திருவுள்ளத்துக்கு ஏற்பனா அது பகவத் சேஷத்துவம், அடியவர்களோட திருவுள்ளத்துக்கு ஏற்ப இருக்கிறது பாகவத சேஷத்துவம். ஆனா பகவத் சேஷத்துவம் ஒரு ஆரோ போட்டுக்கோங்க, பகவத் சேஷத்துவத்திலேந்து பாகவத சேஷத்துவம் எல்லை நிலை அப்படின்னா அதுதான் இதை தாண்டி இருக்கு லாஸ்ட் ஸ்டெப். ஆனா ஆழ்வாருக்கு அதுவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கூட இருக்கு, பாத்துருக்கோம் இல்லையா நம்ம. சரி, இப்போ பகவானோட சேஷபூதர்கள் நம்ம எல்லாம் பகவானோட சேஷபூதர்கள்னு காமிக்கக்கூடிய பிரமாணங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னாக்க நிறைய இடத்துல இருக்கு, நம்மளுக்கே தெரியும். என்ன பிரமாணங்கள்? திருமந்திரத்துல பிரணவம் தான் ஸ்பஷ்டமான பிரமாணம், எம்பெருமானுக்கே உரியவர்கள் நம்ம தான் அப்படின்னு காமிக்கிறாரு இல்லையா? அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாரும் ரொம்ப அழகா மத்துமோர் தெய்வம் உளதென்னு இருப்பாரோடு உத்திலேன், ரொம்ப அழகா உத்ததும் உன் அடியார்க்கு அடிமை மத்தெல்லாம் பேசிலும் எதனால கத்துண்டார்? இப்ப ரிவர்ஸ்ல போகணும், நம்ம திருமந்திரம்னு முன்னாடி சொல்லிட்டோம், நின் திருவெட்டெழுத்து கற்று நான் கண்ணபுரத்து உரை அம்மானே அப்படின்னு அவர் சாய்ச்சார். நின் திருவெட்டெழுத்து, அந்த திருவெட்டு எழுத்துனா அஷ்டாட்சரி திருமந்திரம், திருமந்திரம் கத்துண்டதுனால இப்போ ஒரு காசு ஒரு எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம திருமந்திரம் கத்துண்டாராம், கத்துண்டதுனால மற்றொரு தெய்வம் உள்ளது என்று அனன்யார்க சேஷத்துவம், அந்நிய சேஷத்துவமே கிடையவே கிடையாதுன்ட்டார், யாருமே இல்ல, நீ மட்டும்தான் எனக்கு கண்ணபுரத்தம்மானுக்கு அவர் சாதிக்கிறார். ஆனா திருவெட்டு எழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்து உரை அம்மானை பின்னாடி பேக் ட்ராக் பண்ணுவோம். மற்றொரு தெய்வம் இல்ல, இருப்பாரோடு உத்திலேன், என்ன இருப்பாரோடு? மற்றொரு தெய்வம் உளதென்று யாரெல்லாம் மற்றொரு தெய்வம் இருக்குன்னு நினைச்சாலோ அவளோட எல்லாம் எனக்கு சம்பந்தத்தை ஒழிச்சுட்டேன்றார். இருப்பாரோடு உத்திலேன், உத்ததும் சரி அவளோட சம்பந்தத்தை ஒழிச்சுட்டேன், யாரோட சம்பந்தம் வச்சுப்பேன்? உத்ததும் உன் அடியார்க்கு அடிமை, உன்னோட அடியார்களோட மட்டும் நான் சம்பந்தம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றார். மத்தெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் அப்படின்னு ரொம்ப அழகா இங்க திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். சரி, இப்போ திருமந்திரம் கத்துண்டேன், அந்த திருமந்திரத்தினால இப்ப நம்ம கூட பாக்குறோம் இல்லையா, நம்ம ஆச்சாரியர்கள், நம்ம ஸ்டடி சர்க்கிள்ல ஆச்சாரியர்களோட சரித்திரம் எல்லாம் நம்ம சேர்ச்சுட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட சரித்திரம்னு சொல்லி இட் இஸ் மூவிங் அஸ். தட் இஸ் மூவிங் அஸ்னா என்ன? நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஈடுபட்டு இதனால நம்ம மாறுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றாராம், திருமந்திரம் கத்ததுனால பாகவத சேஷத்துவத்தை அனுசந்திக்க முடியுது, அதனால பாகவத கைங்கரியத்தை அடியனால பிராப்தி பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பிரணவம் எம்பெருமானுக்கே அடிமைன்ற பிரணவம், அப்போ யாரெல்லாம் தள்ளணும்? மத்த தேவதைகள், மத்த மனுஷர்கள் யாரு மத்த தேவதைகள் கிட்ட போறாலும் அவளெல்லாம் தள்ளத்தக்கது. யாரெல்லாம் ஒட்டிக்கணும், யாரெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு மட்டுமே அடிமையா இருக்கிறவாள சேர்த்து வச்சுக்கலாம், அதை அவனையுமே சேர்த்து வச்சுக்கலாம். சரி, அது பிரணவத்துல. அப்புறம் அடுத்தது நமசப்தம். நமசப்தார்த்தம் என்னது? எனக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா எதோட சம்பந்தம் இல்லை எனக்கு? அகங்காரம் மமகாராதிகளோட எனக்கு சம்பந்தம் கிடையாது இல்லையா? அப்ப அந்த தோஷங்கள்லாம் இல்லைன்னா பிரணவத்தை புரிஞ்சுட்டேன், நமகாபாதம் எனக்கு அகங்கார மமகாரம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டேன், அப்போ பாகவத சேஷத்துவத்தை எல்லை நிலையா தந்தல் கழிந்திடம் அப்படின்னாக்க என்ன? என்னோட அகங்கார மமகாரங்கள்லாம் கழிந்தா நான் பாகவத சேஷத்துவத்துல ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் சேர்த்து கோர்வையா சேர்க்கிற மாதிரி ஒரு இடம் எதுன்னா அதுதான் நம்ம 4000 திவ்ய பிரபந்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப அழகா நாதமுனிகள் முதல் 1000த்துல கடைசியில கண்ணினும் சேர்த்தாம சேர்த்துடுறாரு நடுவுல இல்லையா? அதுக்கப்புறம் 2ஆம் 1000 வருது, அதுக்கப்புறம் இயற்பா வருது. எவ்வளவு அழகா பாருங்க, வாய்த்த
திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல்னு கண்ணினும் சிறுத்தாம்ப முதலாயிரத்துக்கு அப்புறம் வந்தாச்சு. அப்போ நமப்பதம் கண்ணினும் சிறுத்தாம்பல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? பாகவத சேஷத்துவமே வடிவெடுத்து இருக்கிறவர் தான் மதுரகவி ஆழ்வார் இல்லையா? அப்போ துவய மகா மந்திரம் பின்னாடி வரப்போது நம்ம இப்போ சேவிச்சுட்டே இருக்கோம். திருவாய்மொழி தான் தீர்க்க சரணாகதின்னு சேவிக்கிறோம். சரம ஸ்லோகம் இயற்பால வரப்போகுது. நாராயணாயன்ற பதம் 2000 ஃபுல்லா வரப்போகுது. இந்த மாதிரி அங்க பொதிஞ்சு கிடக்கு. அப்போ ரகசிய திரயமே நம்ம 4000 திவ்ய பிரபந்தம்னு ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப அழகா சாதிக்கிறோம். அப்போ திருமங்கை ஆழ்வார் பகவத் சேஷத்வத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம்னா ஆரம்பிக்கிறார் அவர் இல்லையா? பகவத் சேஷத்வத்தை சொல்லும் பொழுது பாகவத சேஷத்வத்தை அனுசந்திக்கிறார். உத்ததும் உன் அடியார் கடிமைன்னு. அப்போ இது ரெண்டுத்துல ஒரு விரோதமும் இல்ல இல்லையா? அப்போ அதே மாதிரி இங்க ஆழ்வார் அனுசந்திக்கிறதுலயும் ஒரு விரோதமே கிடையாது அப்படின்னு காமிக்கிறா ஆச்சாரியர்கள்லாம். சரி, இப்போ பாகவத சேஷத்துவம்னா என்ன? எவ்விதமான பாகவதர்கள் நம்ம இப்போ பாகவதர்கள்லாம் எவ்விதமான எப்படி நம்மள கையாண்டுக்கணும்னு கையாளுகிறாரோ அந்த மாதிரி ஆர்த்திக்கும். எம்பெருமான் நம்மளை இட்ட வழக்கா பேனாவாயிருந்தா இருக்கணும். அந்த மாதிரி பாகவதர்கள் நம்மளை இட்ட வழக்கா இருக்க சொன்னா இட்ட வழக்கா இருக்கணும். அதுதான் பாகவத சேஷத்துவம். ரொம்ப அழகா சொல்றார். முன்னாடிலாம் இந்த ஆழ்வார் பிரமாணத்தோட சொல்றார், பேசுவார் அடியார்கள் என் தம்மை விற்கவும் பெறுவார்கள். கேசவா குருடோத்தமா கிளர் சோதியாய் குரலா வென்று அப்படின்னா, பேசுவார் அடியார்கள் என் தம்மை விற்கவும் பெறுவார்கள்னா, இப்ப அடியன் சுவாமி அடியன் கிட்ட கொஞ்சம் திரவியம் குறைஞ்சு இருக்கு, அதனால தேவரி உங்களை வித்து அடியனுக்கு பைசா கொடுன்னு கேட்டா இந்த மாதிரி கேட்க மாட்டாலாம். கேட்டா உடனே அடியன்னு சொல்லிடணுமா சொல்றார் பரவசு சுவாமி ரொம்ப அழகா. கிரய விக்ராயருக அப்படின்னாக்கா விக்ரயார்கனா அவ இட்ட வழக்கா, பாகவதர்கள் இட்ட வழக்கா நம்மளால இருக்க முடியும்னா அதுதான் பாகவத சேஷத்துவம் அப்படின்னு சாதிக்கிறார். சரி, இப்போ இத நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம்? ஸ்ரீராமாயணத்துல சத்ருகுண ஆழ்வான், அதுதான் பாகவத சேஷத்துக்கான ஃபர்ஸ்ட். எப்போ பாகவத சேஷத்துவம் நம்ம சொன்னாலும் ஸ்ரீராமாயண சரித்திரம் இல்லாம இருக்கவே இருக்காது. அதுல சத்ருகுண ஆழ்வான், ஆழ்வார்கள்ல நம்ம மதுரகவி ஆழ்வார், ஆச்சாரியர்கள்ல நம்ம வடுக நம்பி, இவன் 3 பேரோட சரித்திரம் நம்ம கேட்டாலே நம்மளுக்கு தெரியும் பாகவத சேஷத்துவத்தோட எல்லை நிலையில இவாள்லாம் இருக்கா அப்படின்னு. பாகவத சேஷத்துவத்தோட முதல் நிலையில எல்லை நிலை. சரி, இப்போ ஸ்ரீராமாயணத்துல பரம புருஷர்கள்னா சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள், அடுத்தது இளைய பெருமாள், அடுத்தது பரதாழ்வான், சத்ருகுண ஆழ்வான் இல்லையா? 4 பேரும் இருக்கா. இப்போ ஒருத்தரும் ஒண்ணு ஸ்தாபிக்கிறதுக்காக அவளோட அவதாரம் ஆயிருக்கு. முதல்ல எம்பெருமான் பாத்தீங்கன்னாக்க சாமானிய தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் சக்கரவர்த்தி திருமகனோட அவதாரமே ஆயிருப்பான். ரொம்ப அழகா அடியன் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறா. இப்ப எம்பெருமான் தான் ஒரு ஆத்துல நம்ம இருப்போமா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்ம அப்பாவுக்கு காலக்ஷேபம் பிடிக்கலன்னா எப்ப பாரு நீ கோயில் குழம்பு போயிட்டு இருக்க, காலக்ஷேபத்தையே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல நான் போய் சக்கரவர்த்தி திருமகன் கைரதனுக்கு மகன் தன்னை அந்நியேன்னு அவன் அப்பா சொன்னதெல்லாம் கேட்டுன்னா நானும் இனிமே காலக்ஷேபம் கேட்க மாட்டேன், கோயில் குழம்பு போக மாட்டேன், ராமன் ஃபாலோ பண்ண சக்கரவர்த்தி திருமகன் ஃபாலோ பண்ணதே அடியனும் ஃபாலோ பண்றேன்னு இருந்தேன்னா அடியனை போல ஒரு அடித்தரம் முட்டாள் யாருமே இருக்க மாட்டான். எம்பெருமான் எல்லா மக்களுக்கும் சாமானிய தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வந்திருக்கான். ஆனா அந்த இடத்துல விசேஷ தர்மம் அடிபட்டு போச்சுன்னா சாமானிய தர்மமே கிடையாது. அங்க நம்மளுக்கு அது கிடையவே கிடையாது. நம்ம அவன் பண்றதே பாக்கணும்ன்றதுக்குள்ள எல்லார் இடத்துலயும் சாமானியப்பட்டவர்கள் எல்லார் இடத்துலயும் சாமானிய தர்மம் எதுன்னு நிலைநாட்டணும்னு வந்திருக்கான். நம்மளுக்கு அந்த இடத்துல விசேஷ தர்மம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம விசேஷ தர்மத்துல சாமானிய தர்மம் அடிபட்டு போச்சுன்னா விசேஷ தர்மத்தை தான் பத்திக்கணும் நம்ம. ஆனா எம்பெருமான் உருவானது, எம்பெருமான் அவதரிச்சது சாமானிய தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கா. இது ஒண்ணு. அடுத்தது யாரு? இளைய பெருமாள் இல்லையா? இளைய பெருமாள் சேஷத்துவம். அவர் எப்படின்னா வற்புறுத்தி, நீ காட்டுக்கு போனியா நானும் உன் பின்னாடியே வற்புறுத்தி சேஷத்துவம் பண்ணிட்டார். அது இளைய பெருமாள். அடுத்தது பரதாழ்வான் பாரதந்திரியத்தின் எல்லை நிலை, எப்படி எம்பெருமான் உகந்த கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது பரதன். பாரதந்திரியத்துக்கு உகந்த எக்ஸாம்பிள் பரதன் தான்.
பாகவத சேஷத்துவத்துக்கு உகந்த எக்ஸாம்பிள் சத்ருக்ன ஆழ்வான் தான். சத்ருக்ன ஆழ்வான் பாகவத சேஷத்துவத்தை காட்டுறதுக்காகவே அவதரிச்சிருக்காருங்க. ரொம்ப அழகா ராமாயணத்துல அயோத்தியா காண்டம், பாலகாண்டம் முடிகிறது, அயோத்தியா காண்டம் முதல் ஸ்லோகத்திலேயே ரொம்ப அழகான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தோட இந்த அவதாரிக்கை இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நம்ம பரதாழ்வான் அயோத்தியில இருந்து புறப்பட்டார், தன்னோட மாமாத்துக்கு செல்லணும் இல்லையா, மாமா திருமாளிகைக்கு போகணும் அப்படின்னு. கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகஹ சத்ருக்னோ நித்ய சத்ருக்னோ நீத பிரீதி புரஸ்கிருதஹ. ரொம்ப அழகான ஸ்லோகம். மாதுல குலம்னா அம்மா மாமா ஆத்துக்கு செல்லணும். யாரு? கச்சதான்னா சென்று கொண்டு இருக்கிறானா. அந்த அர்த்தம் பார்த்தேன்னா கச்சதான்னு சம்ஸ்கிருதத்தை சென்று கொண்டு இருக்கிறான்னா புறப்பட்டான் திருமாளிகையில இருந்து பரதாழ்வான். இப்போ நம்ம போறோம், வெளியில பார்த்தோம்னா இப்போ மழை பெய்யற மாதிரி இருக்கு. அப்ப போகும்போது அடின்னு ஒரு கொடையை அப்படியே கிராப் பண்ணிட்டு போவேன் இல்லையா, அந்த மாதிரி கச்சத்தான் அவன் போயிட்டே இருக்கும்போது சத்ருக்னா வா 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 அப்படின்னு கூட்டின்னு போறான். உடனே போயிடுறானா சத்ருக்னா ஆழ்வானும். அவன் எங்க எதுக்கு என்னெல்லாம் கேட்கலையா. இப்போ இந்த இடத்துலயே ரொம்ப அழகா அந்த பரதன்றதுக்கு ரெண்டு பேரோட திருநாமங்களுக்கும் ரொம்ப அழகான விலட்சணமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. பரதன்னா ராஜ்யத்தோட பாரத்தை சுமக்கிறானா பரதன். ஆனா அந்த ராஜ்யத்தோட பாரத்தை சுமக்கிற அந்த ஒரு கிங்குக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இவன் கிடையாது. ராஜ போகம்னு வேணா வச்சுக்கலாம். அது நோ ராஜபோகம், எதுவுமே அனுபவிக்கவே இல்லையா அவன். அயோத்தியோட உள்ள கூட போல இல்லையா. நம்மளுக்கு தெரியும், நந்தி கிராமத்திலேயே இருந்து என்னெல்லாம் சக்கரவர்த்தி திருமகன் அனுபவிச்சிருக்காரோ இவரும் அனுபவிச்சிருக்கார், பிரிஞ்சு இருந்து அனுபவிச்சிருக்கார் இல்லையா. அப்போ ததானா அப்பொழுதே, இப்போ சக்கரவர்த்தி திருமகனோட திருக்குமாரர்கள் அப்பொழுதெல்லாம் அவளுக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னாக்க ஒருத்தருக்கும் அவளோட நட்சத்திரம் பார்த்து முகூர்த்தம் பார்த்து, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தூரம் போறா, நம்ம ஏதோ ஒரு அல்ப விஷயமா ஒரு வண்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, நாள் நன்னா இருக்கா, நாழி நன்னா இருக்கா, நம்ம நட்சத்திரம் நன்னா இருக்கா எல்லாம் பார்ப்போம். ஆனா அந்த ஒரு சாவிய பெருமாள் திருவடியில வச்சு எடுத்துக்க மாட்டோம், மத்தது எல்லாத்தையும் பண்ணுவோம் நம்ம. அப்போ இந்த இடத்துல ததான்னு போட்டது, வால்மீகி போட்டதுக்கான அர்த்தம் என்னன்னா, எந்த முகூர்த்தம், சத்ருக்ன ஆழ்வானுக்கு நட்சத்திரம் வேற, பரதாழ்வானுக்கு நட்சத்திரம் வேற, எந்த முகூர்த்தத்தையுமே பார்க்காம கச்சதின்னு இவன் சொல்லி வான்னு கூப்பிட்டு கூட முடிக்கலையா. ஆனா இவன் உடனே சத்ருக்ன ஆழ்வான் உடனே பின்னாடியே புறப்பட்டான். சரி, அனகஹ அப்படின்னாக்கா சத்ருக்ன ஆழ்வானோட அப்ஜெக்டிவ் இது, அடுத்து பின்னாடி வருது. அடியன் இன்னைக்கு அந்த ஸ்லோகத்தை டிஸ்பிளே பண்ணல, அடுத்தர பண்றேன். கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகஹ. அனகஹ சத்ருக்னோ. அனகஹனா பாவம் இல்லாதவன்ற. சத்ருக்ன ஆழ்வான் அந்த ஊர்ல அயோத்தியில எல்லாருக்கும் ஒரு பாவம் இருந்ததா, ஆனா அது சத்ருக்ன ஆழ்வானுக்கு கிடையாதான். ரொம்ப அழகா காமிக்கிறார் நம்ம பிள்ளை வீட்டுல. இது என்ன பாவம் அப்படின்னா ராம பக்தின்ற பாவமா. எந்த சுவாமி இது, ராம பக்தின்னு கூடவா பாவம் இருக்கும் அப்படின்னா இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் ரொம்ப அழகுமா. என்னன்னாக்கா, இப்போ பாவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஒண்ணு வேணும், அது கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு தடையா இருக்குன்னா அது பாவம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுதான் மீனிங். சாமான்யமா அதுதான் மீனிங். ஏதோ நம்மளுக்கு வேணும், அது நம்மளுக்கு கிடைக்கல, தடையா இருக்கு ஏதோ, அந்த எது தடையா இருக்கோ அதுதான் பாவம். சரி, இப்போ மோட்சத்துக்கு எது பாவம் அப்படின்னா, மோட்சத்துக்கு பாவம் புண்ணியம் ரெண்டுமே பாவம் தான். இல்ல மோட்சத்துக்கு எப்படி போக முடியும், நம்மளோட கவுண்டர் ஜீரோவா இருக்கணும், நில்லா இருக்கணும். பாவமும் இருக்கக்கூடாது புண்ணியமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் நம்ம இல்லையா. புண்ணியத்தை பாவம் என்று சொல்லும் உபனிஷத்து. உபனிஷத் சொல்றதுதான் புண்ணியத்தையே பாவம்னு சொல்லுமா உபனிஷத். ஏன்னா புண்ணியம் இருந்தாலே மோட்சத்துக்கு நம்மளால போக முடியாது இல்லையா. சோ அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பாகவத சேஷத்துவத்துக்கு என்ன தடையா இருக்குன்னா அந்த ராம பக்தி தடையா இருக்கும். இப்போ எப்படி இவர் தயரதன் தசரதர் ராமரை வர சொல்வாராம். நட அப்படின்னு வரான். பின்னாடி நட அப்படின்னு வரான். முன்னழகு பின்னழகு பும்சாம் திருஷ்டி சித்தாம். ஏன்னா அபகரிச்சுருவானா ராமன். எல்லாம் யாரு? புருஷர்களோட திருஷ்டியே அபகரிச்சுருவானா. அப்போ
ஸ்திரீ எல்லாம் அடுத்த கதை, அதை பத்தி பேசவே வேண்டாம் நம்ம இல்லையா. புருஷர்கள் பார்க்கக்கூடிய புருஷர்களோட திருஷ்டியே அபகரிச்சுன்றவானா அவனோட அழகுல. அப்ப அந்த இப்ப நம்மளே நம்பெருமாள் போய் பாக்குறோம், நடை அழகு, அவளோட நடை அழகை சேவிச்சோம்னா அவ்வளவுதான், அங்கேயே நின்று நடை அழகை சேவிக்க வேண்டியதுதான். யாராவது ஒருத்தர் வந்து திருத்துறா மாலையை கட்டுங்கன்னா அடியெல்லாம் கட்டவே மாட்டேன், கோலம் போடுங்க அப்படி யாரோ வந்து கேக்குறான்னு வச்சுக்கோங்க, வந்தெல்லாம் அந்த மாதிரி கேட்க மாட்டா. வந்து கேட்டாலுமே அவ கேட்கறது கூட அடியனுக்கு காதுல விழுமான்னு தெரியாது இல்லையா. அவனோட அழகுல நம்ம மயங்கி நிப்போம் அப்படியே இல்லையா. எல்லா அர்ச்சா பெருமாளும் அதே மாதிரிதான், அந்த உற்சவம்னு வந்துட்டாலே ஒரு தனி அழகு. அப்போ அந்த பாகவத சேஷத்துவத்தை தடுக்கக்கூடிய விதமா இந்த ராமபக்தி இருக்கான். அந்த பாவம் தான் அயோத்தி மக்களுக்கு எல்லாருக்கும் இருக்கான், பரதனுக்கும் உட்பட. ஒருத்தருக்கு மட்டும் அந்த பாவம் இல்ல, அனகக. யாரு? சத்ருக்ன ஆழ்வானுக்கு மட்டும். அப்புறம் சத்ருக்னக. என்ன சத்ருக்னக? என்ன சத்ருக்னா எதிரிகள் எல்லாம் வெட்டக்கூடியவன். எதிரிகள் எந்த எதிரினா நித்திய சத்ருக்னகன் வேற திருப்பி சாதிக்கிறார். எது நித்திய சத்ருக்னகன்? நம்மளுக்கு நம்ம இந்திரியங்கள் தான். இப்ப எப்படி எதனால அவனுக்கு ராமபக்தி இல்லாம இருந்ததுன்னா, ராமபக்தி இல்லைன்னா அந்த மாதிரி கிடையாது. ராமபக்தியோட பரதன் மேல அவனோட பாகவத சேஷத்துவம் இன்னும் ஊர்ந்து இருந்ததுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. நம்ம பெருமாள் இடத்துல கண் செலுத்தாம இருந்தா இல்லையா, அதனால சத்ருக்னகாவும் அவன். நீத்தக அப்படின்னா, இப்போ நீத்தகன்னா ராஜாக்கள்லாம் எங்கேயோ கிளம்பி போகும்போது, அதுதான் அந்த கச்சத்தி சொன்னோம் இல்லையா, கச்சத்தியோட அந்த நீத்தக சேர்த்துக்கணும். இப்ப ராஜாக்களுக்கு என்ன தேவை? ஒரு வாள் தேவை இல்லையா, இடுப்புல எப்பவுமே சொருகின்றே இருப்பா. அந்த வாழை அந்த கவச்சத்துல இருந்து எடுத்து சொருகின்னு போனா எப்படி இருப்பான் பரதன்? அந்த மாதிரி சத்ருகன சத்ருகனா அப்படின்னு ஒரு வாழை போல கூட்டுன்னு போயிட்டான், அழைச்சுன்னு போயிட்டான். நம்ம ஒரு அழைச்சுன்னு போட்டுன்னா எடுத்துன்னு போயிட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டானா பரதன். இப்போ எப்படி போனான் அவன்? இப்போ நம்ம ஆத்துலயே பாத்திருக்கோம், ஒரு அக்கா எங்கேயோ போறான்னா, தங்க நீ அங்க போகணும், நானும் அங்கேயே வரணுமா, நிறைய தடவை கேட்டிருக்கோம் நம்ம இதை. இல்ல வேற எங்கேயாவது போலாம் தம்பி, ஏதோ ஒரு இது சொல்லுவோம் இல்லையா. இவானா பிரீத்தி புரஸ்கரக, ரொம்ப உகப்போட போறானா. பரதன் திருவாய் மலர்ந்து அவனை கூப்பிட்டான்னா அவனுக்கு அவ்வளோ ஆசையா. இப்ப எப்படின்னா இந்த திருஷ்டாந்தம் எப்படி இந்த பிரீத்தி புரஸ்கரக எப்படி சொல்றான்னாக்க, லக்ஷ்மணர் வந்து காட்டுக்கு போகும்போது ரொம்ப பிரீத்தியோட போனாராம். என்னன்னா அயோத்தியில ராஜ பவனத்துல எத்தனை பேர் இருக்கா கைங்கரியம் பண்ண, ராமன் என்னையா கேட்க போறான், இதை எடுத்துமா அதை எடுத்துமான்னு. அந்த மாதிரி இங்க வந்து சத்ருக்னன் வந்து அவ்வளோ ஹாப்பியா அவ்வளோ பிரீத்தியோட, என்னன்னா மாமா அதுக்கு போறோம், பரதனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவளுக்கு தெரியாதான், தட்டு கொண்டு என்ன தட்டுல சாப்பிடுவான்னு தெரியாதான், எங்க போய் அவனோட மரவடியை வைக்கணும்னு தெரியாதான். எல்லா விதமான கைங்கரியத்தும் நானா விதமான கைங்கரியம் இந்த இடத்துல, எல்லா விதமான கைங்கரியமும் என்னாலேயே பண்ணிட முடியும் காட்டுலன்னு எப்படி இளையாழ்வார் பிரீத்தி புரஸ்கரகவா இருந்தாரோ, அதே மாதிரி சத்ருக்னனை இங்க பிரீத்தியா இருக்காரு அப்படின்னு காமிக்கிறார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருஷ்டாந்தம். இதோட இன்னும் ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி தலை கட்டுறார் அவதாரிக்கைய. என்னன்னா இப்போ ஆழ்வார், ஆச்சாரியர்கள், எம்பெருமான், இந்த மாதிரி பரம புருஷர்கள் எல்லாரோட திருஷ்டாந்தமும் எடுத்துக்கணும் இல்லையா. இப்ப கண்ணனே கீதையில ரொம்ப அழகா, இது நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் 9வது அத்தியாயத்துல, அனன்யா சிந்தயந்தோ மாம் ये जनाः पर्यपासते तेषां नित्याभियुक्तानां யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிச்சிருக்காரு இல்லையா. அனன்யா சித்தயத்துவம். அனன்யகனா என்ன? பக்தர்கள் வேறு நான் வேறுன்னு கிடையாது அர்ஜுனான்னு சாதிச்சிட்டோம். அனன்யா சிந்தயந்தோமாம் ஏ ஜனாக பர்யுபாசதே அப்படின்னா, நான் அனன்ய, என்ன காட்டிலும் பக்தர்கள் வேறுன்றது கிடையவே கிடையாதுன்னு கண்ணனே சாதிச்சிட்டான். யார் அந்த கண்ணன்? நம்மாழ்வாருக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிரீத்தியான கண்ணனே. அப்போ இவர் கணைக்கழல் காண்பது என்று போல் கண்களேன்னு கேட்டது அந்த கணைக்கழல், அந்த கணைக்கழல் தான் காமிக்கிறான் எம்பெருமான். இப்போ இங்க பயிலும் சுடர் ஒளியில என்ன காமிக்கிறார்? இங்க வந்து அடியார்களோட திருவடிகளை காமிச்சு தர. எப்படி காமிச்சு தரான்றத நம்ம வந்து அடுத்த தடவை அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்
நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.